தென்பழனி தேடி உன் தென்பழனி தேடி திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். ஒவ்வொரு மாசம் உன் திருக்கோயில் முன்னே உற்சவம் காண உன் படியேறி வந்தேன். உற்சவம் காண உன் படியேறி வந்தேன். குமரேசா முருகேசா உனை தேடி வந்தேனே. அலங்காரம் அபிஷேகம் அழகாக கண்டேனே. தென்பழனி தேடி உன் தென்பழனி தேடி திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். திருநீரு பூசி நாங்கள் நேற்று குட்டப்பாளையம் அம்மா சங்கரனாம்பாளையம். அப்போ எங்கள் தாத்தா பெரியசாமி கொண்டு தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ 2 பேர்த்தோடு வந்தாங்க. அப்புறம் சுமார் ஒரு 400 பேர் எல்லாம் வந்துட்டாங்க. அப்படியே அண்ணனோட காவடிக்காக போட ஆரம்பித்தேன், சாப்பாடு போட ஆரம்பித்தேன். அப்பாவோட தாத்தா 150 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுங்க. அப்பாவோட தாத்தா பெரியசாமி கவுண்டர் அவர் தான் முதல்ல கொடுமுடி அப்படிங்கிற இதில் இந்த சாப்பாடு போட ஆரம்பித்தார் வேணானுடையார் தலைமையில். ஸோ அதுவும் அப்பா இத்தனை வருஷமாக காலங்காலமாக அதை பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஓடோடி வந்தேன். தேரில் உன் தைப்பூச தேரில் என் வீடு தேடி நீ வருவாயோ வேளா. என் வீடு தேடி நீ வருவாயோ வேளா. மணி ஓசை கூட நல்ல மணி ஓசை கூட பேரழகாக உன் தேரோட்டம் கண்டேன். பேரழகாக தங்க தேரோட்டம் கண்டேன். கதிரேசா அழகேசா உன் கோயில் வந்தேனே. தேரோட்டம் முன்னாலே கொடியேற்றம் கண்டேனே. தென்பழனி தேடி உன் தென்பழனி தேடி திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். பங்குனி மாசம் நல்ல இளவேணிற் காலம். பழனிக்கு வந்தா உன் தெய்வீக யோகம். பழனிக்கு வந்தா உன் தெய்வீக யோகம். உத்திர நாளில் உன் உற்சவ திருத்தேரில் சிங்காரமாக உன் அலங்காரம் கண்டே. அலங்காரம் காண நான் ஆனந்தமானே. கைலாசன் மகராசா உன் இன்றைய தினம் வெள்ளகோயிலே என்னுடைய தந்தை குட்டப்பாளையம் சாமிநாதன், தாய் விசாலட்சுமி அவர்கள் நினைவை போற்றி 70 ஆண்டு காலமாக சங்கரனாம்பாளையம் அரண்மனை காவடி பக்த கோடிகளுக்கு அன்னதானம் நாங்கள் செய்து வருகின்றோம். காங்கேயம் நாட்டை கொங்கு நாட்டின் தலைநகரமாக உருவாக்கி காங்கேய நாட்டிலே 3 பட்டக்காரர்கள், தென்கரை நாட்டு சங்கரனாம்பாளையம் பட்டக்காரர்கள் ஆண்டு அரசாட்சி செய்து வந்தார்கள். சங்கரனாம்பாளையம் காவடி கிட்டத்தட்ட 300 வருடங்களாக சங்கரனாம்பாளையம் அரண்மனை பட்டக்காரர் காவடி சென்று கொண்டிருக்கிறது. அந்த காவடியின் ஓர் அங்கமாக என்னுடைய காலஞ்சென்ற தாத்தா திரு குட்டப்பாளையம் சாமிநாதன் அவர்கள் வெள்ளக்கோவிலில் இந்த பழனிக்கு செல்லக்கூடிய சங்கரனாம்பாளையம் காவடிக்கு மதிய உணவளித்து பசியார ஏற்பாடு செய்து இங்கே முயற்சி தொடர்ந்து பல 100 வருடங்கள் வாழையடி வாழையாக நடக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். குட்டப்பாளையம் சாமிநாதன் கல்வி அறக்கட்டளையின் சேர்மனாக இருக்கிறேன். அதன் சார்பாக இன்று இதில் பங்கு கொண்டுள்ளோம். கொடுமுடியிலிருந்து தீர்த்த காவடி எடுத்து சென்று பழனி செல்லக்கூடிய காவடி நண்பர்களுக்கு இங்கே மதிய விருந்து அளிக்கப்படுகின்றது வெள்ளகோவிலில். அதில் பங்கு கொண்டுள்ளோம். இதில் பங்கு கொள்வதற்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தருணம். அனைத்து பக்த கோடிகளுக்கும் குடும்பம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பழனியாண்டவர் தீர்த்த காவடிக்காக சங்கரநாம்பாளையம் பட்டக்காரர் காவடி கடந்த 300 ஆண்டுகளாக பாத யாத்திரையாக சென்று கொண்டு இருக்கிறோம். எனது அப்பா காலத்திலிருந்து 1950க்கு முன்னாலிருந்து எனது அப்பா சென்று கொண்டு இருந்தார். 76ஆம் ஆண்டிலிருந்து தீர்த்த காவடிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். இங்கே வெள்ளகோவிலில் குட்டப்பாளையம் அரண்மனை அவர்கள் சார்பாக கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இது 50வது ஆண்டு. 76லிருந்து வெள்ளகோவில் மதிய உணவு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பு அவர்களுடைய தோட்டத்திலே வள்ளியரசல் தோட்டத்திலே மதிய உணவு அளித்து கொண்டிருந்தார்கள். 6ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை வெள்ளகோவிலில் மதிய உணவு மையர் பூசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்குனி மாசம் நல்ல இளவேணிற் காலம், பழனிக்கு வந்தா உன் தெய்வீக யோகம், பழனிக்கு வந்தா உன் தெய்வீக யோகம். உத்திர நாளில் உன் உற்சவ திருத்தேரில் சிங்காரமாக உன் அலங்காரம் கண்டே, அலங்காரம் காண நான் ஆனந்தமானே. கைலாசன் மகராசா உன் வாசல் வந்தேனே, குளிரான பன்னீரால் அபிஷேகம் கண்டேனே. தென்பழனி தேடி உன் தென்பழனி தேடி. பேர் துரைசாமி. காவடிக்கு 20 வருஷத்துலேருந்து ஓடணும். வயசு 82ஆகுது. காவடி அன்னைக்கு 350 காவடி 400 காவடி சேரும். போஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போய் ஆத்துக்கால் சங்கரநாமலை ஆத்துக்கால் போய் தங்கிக்குவோம். அப்புறம் காலையில் குளிச்சுக்கிட்டுங்க காவடி எடுத்து அங்கே கொண்டு கோயில் கொண்டு விட்டுவோம் சங்கரநாமலைக்கு. துரைசாமி, ஊர் ஐம்பாளையம். எனக்கு இப்போ 72 ஆச்சுங்க. 12 வயசுலேருந்து போடணுங்க. அப்படி அன்னைக்கெல்லாம் நடந்து போகுது 350 காவடி 300 காவடி போகுங்க. அன்னைக்கெல்லாம் போகிற நடையாது 8 நாள் ஆகுது. ராஜாமணி பாளையம். எனக்கு 70 வயசுங்க. நான் காவடி ஒரு 40 வருஷம் வந்துருக்குங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாலாம் வந்தாங்க. அப்பாலாம் பற்றி 1 வருஷம் போனாருங்க. தாத்தா காவடி இது அதுக்கு அதுக்கு தாத்தாவுடைய அப்பா சுப்பராய செட்டியார். தாத்தா பேருங்க அண்ணாமலை செட்டியார். அது யாருக்கு போது 20 வருஷத்துக்கு முன்ன. வேலாயுதம் வடுவளையம். அப்பா பேர் சுப்பிரமணியம். அப்போ பழனிசாமி. அவங்க அப்பா பேர்லேருந்து காவடி இது வந்துட்டு இருக்குதுங்க. குறைஞ்ச 300 வருஷத்துக்கு பக்கம்தான் இருக்குங்க. 300 வருஷம் இருக்குங்க. பழனிசாமி அப்பா தாத்தா ஆரம்பிச்சுங்க. அப்புறம் காவடி சங்கரநாமலையத்தில் சேர்ந்து காவடிக்கு வரும்போது நான் வரும்போதே ஒரு 200-220 காவடி இருக்குங்க. அப்போல்லாம் சேச்சேன்னு கூட்டமாக இருக்குது. ஏறுது ஆற்றுல இதெல்லாம் நல்லா இருக்குங்க. பூசி நான் ஓடோடி வந்தேன், திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். வென்ற சத்தோ அரோகரா எங்கண்டையாணி தினமோ நான் தொழுவேன். ராரோ அரோகரா முருகா முருகவென்று எங்கண்டையா முக்காலும் நான் தொழுவேன். சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை பாட்ட சொன்னதையா, அத சுத்துற பூமி கண்டதையா. அடிச்சு வீசும் காத்துலையும் அந்த தகப்பனாச சுத்துதையா. பிடிச்சு பூக்கும் வேதையிலும் ஒரு வம்ச
வம்சத்து கதையே உள்ளதையா 100 தலைமுறை சேர்ந்து செதுக்குன ஈர நலம் இது பாறையா வாழும் வரையிலும் நீயும் விதைக்கிற கடமை இருக்கு கேளையா எத்தனை சாமி வந்ததையா இது எந்தெந்த சாமி தந்ததையா எத்தனை பாட்ட சொன்னதையா அத சுத்துற பூமி கண்டதையா அடிச்சு வீசும் காத்திலையும் அந்த தகப்பனாச சுத்துதையா வெடிச்சு பூக்கும் வேலையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா வழிபாடு செஞ்சு உன் புறப்பாடும் கண்டே ஒரு பவனி தேரி உன் புறப்பாடும் கண்டே நடராசன் மகராசா உன் வீடு வந்தேனே வெளியான பாலாலே அபிஷேகம் கண்டேனே தென்பழனி தேடி உன் தென்பழனி தேடி திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன் திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். வருடம் நமது இங்கே காலம் சென்ற இளைய பட்டக்காரர் எஸ்கே கணேஷ் அவர்களுடைய கணேசும் தனலட்சுமி அவர்களுடைய மகன் சேது ராஜேஸ்வரனும் அவங்க குடும்பத்தாரும் வருடம் இங்கே காவடி சாப்பாட்டை சிறப்பான முறையில் அவர்கள் தொன்று தொட்டு நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. என் தந்தையார் சேனாபதி கவுண்டர் அவர்கள் விருப்பத்தின் பேரில் என் கணவரும் நானும் 1976ஆம் வருடம் முதற்கொண்டு காவடி சாப்பாடு போட சொல்லி ஆரம்பித்தார்கள். என் மகன் சேது ராஜேஸ்வரனும் மருமகள் அர்ச்சனா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போது இந்த காவடி சாப்பாடை நடத்தி கொண்டுள்ளோம். வணக்கம்ங்க. இங்கே வந்து நம்ம சகனம்பாளையத்து காவடி தாசநாயக்கம்பட்டியில் வருஷம் இங்கே வந்து நம்ம மெய்யார பூஜை நடந்துட்டு வருதுங்க. அப்பா எஸ்கே கணேஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, 47 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படியே கன்டினியூ பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேங்க. காவடியில் வந்து நம்ம எப்போ வருஷம் இதே இடத்துல இங்கே தாசநாயக்கம்பட்டி நம்ம தோட்டத்து நம்ம மண்டபத்தில் எப்போ நடக்கிறதுங்க வருஷமாக. நானும் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. தென்பழனி தேடி உன் தென்பழனி தேடி திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன் திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். ஐப்பசி மாசம் உன் காப்பு கட்டும் நாளில் சந்நிதி வாசல் உன் துவாரவாளருக்கு பாவாடை சாத்தும் வழிபாடும் கண்டே வாழை கண்டோடு கீழே சாதத்தை கொட்டி அகத்திக்கீரையோடு நல்ல படையலும் போட சூரசம்ஹாரம் நான் 6ஆம் நாள் கண்டேன். அழகேசா முருகேசா உன் தேசம் வந்தேனே மூவாறு நீராலே நீராட்டும் கண்டேனே. தென்பழனி தேடி தென்பழனி தேடி திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன் திருநீரு பூசி நான் ஓடோடி வந்தேன். பட்டாடை பூட்டி பூமாலைகள் சூட்டி கற்பூரம் ஏத்தி தீபாராத்தி காட்டி கற்பூரம் ஏத்தி தீபாராத்தி காட்டி நவராத்திரி நாளில் முத்து பல்லாக்கில் உற்சவ மூர்த்தி இங்கே கொலுவிருக்க கண்டே உற்சவ மூர்த்தி இங்கே கொலுவிருக்க கண்டே நடராசன் மகராசா உனை கொலுவில் கண்டேனே இசையோடு புகழ் பாடி பேரின்பம் ஆனேனே. தென்பழனி தேடி உன் தென்பழ